ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு பிள்ளையே, அதிக வலியும் வேதனைகளையும் கண்ட உன் உள்ளத்தில் இனி வழிகாட்டியாய் நானே தங்கப் போகிறேன். இன்று இரவுக்குள்ளாகவே இதை நீ கேட்டுவிட்டால் நாளை உன் விருப்பம் நிறைவேறும் என்று சொன்னேன் அல்லவா? நல்லது நடப்பதற்கான புண்ணியங்களை உன் வாழ்க்கையில் நிறைய நீ செய்திருக்கிறாய். அதனால்தான் இப்போது உன் விருப்பங்களையெல்லாம் நான் நிறைவேற்றி உனக்கான புண்ணியத்தின் பலனை கொடுக்கப் போகிறேன். எல்லாருடைய குணாதிசயங்களையும் நீ எளிதில் புரிந்து கொள்ள முடியாது என்பது உண்மைதான். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் பாதி பேர் பொய் என்னும் போர்வையை பொருத்தி கொண்டுதானே இருக்கிறார்கள். கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள முடியாமல் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுமதித்து விட்டாய். இனிமேலாவது செய்யக்கூடிய செயல்களை சிறப்பாக செய்து கடந்த காலத்தை விட உன் எதிர்காலம் சிறப்பாய் இருக்கும்படி பார்த்துக்கொள் என் செல்லமே. உன் வராகியம்மா நானே இப்போது உனக்கு துணையாய் வந்து விட்டதால் இனி நீ செய்யக்கூடிய செயல்களிலெல்லாம் உனக்கு வழிகாட்டியாய் இருக்கப் போகிறேன். நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யும்படியும் சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியும் உன் அருகிலேயே நான் இருக்கப் போகிறேன் என் செல்லமே. எத்தனையோ பேர் உன்னை எத்தனையோ விதத்தில் ஏமாற்றி விட்டார்கள். உனக்கு துரோகமும் செய்து உன் மனதை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தியும் இருக்கிறார்கள். இருந்தாலும் நீ யாரையும் பழிவாங்க யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. அவரவர்கள் செய்த வினைக்கான தண்டனையை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள். அதுவும் நீ அதிர்ஷ்டசாலியாக இருப்பதால் கூடிய விரைவில் அது எல்லாமே உன் கண்முன்னால் நிகழத்தான் போகிறது. நடக்கப் போகிறது என்ன என்பதை நீ அறிய மாட்டாய். ஆனால் உன் வராகியம்மா நான் அறிவேன் அல்லவா? மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அவர்கள் இப்போது கவலை சிந்திக்கொண்டே வாழப்போகிறார்கள். கவலையும் கண்ணீரும் அவர்கள் வாழ்க்கையில் தீராத பிரச்சனையாக மாறப்போகிறது. ஆனால் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் நடக்கப் போவது அனைத்தையும் இனிமையானதாக அமைத்து கொடுக்கப் போகிறேன். உன் வாழ்வில் உனக்கான நல்லது நடக்கவில்லை என நீ மனதிற்குள் போராடிக்கொண்டே இருப்பதால் மட்டும் எல்லாம் சரியாகிவிடுமா என்ன? முடிந்தளவிற்கு மகிழ்ச்சியை உனக்குள் வைத்துக்கொள். எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகுவதற்கான வழிகளை நான் பார்த்து கொள்வேன் என் செல்லமே. எந்த வார்த்தையை பேசினாலும் யாரிடம் பேசினாலும் சரி, பேசுவதற்கு முன்பாக அதை மனதிற்குள் அந்த வார்த்தைகளை சிந்தனை செய்து கொண்டே நீ பேச வேண்டுமே தவிர பேசிய பிறகு சிந்திப்பது என்பது வீணானதல்லவா? எப்போதும் எல்லா இடங்களிலும் பல சமயங்களில் நீ இப்படிதான் அவசரப்பட்டு எதையாவது பேசிவிடுகிறாய், சொல்லிவிடுகிறாய். அதற்கு பிறகு ஐயையோ தவறாக பேசிவிட்டோமே என பேசியதை நினைத்து வருத்தப்படுகிறாய். எதற்காக இந்த இரண்டு நிலைவை? பேசும்போதே யோசித்து பேசு. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்ட வேண்டாம். நீ பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது மற்றவர்களை சிரிக்க வைப்பதாக இருந்தால் மட்டும் போதாது, அவர்களை மகிழ்விப்பதாக இருக்கும்படி பார்த்துக்கொள். எந்த வார்த்தையை சொன்னாலும் யாரையும் சுலபமாக சிரிக்க வைத்து விடலாம். ஆனால் ஒருவரது வாழ்க்கையில் சந்தோஷம் வர வேண்டுமானால் அப்படிப்பட்ட சிறப்பான வார்த்தைகளை உனக்குள் இருக்கிறதா என தேடிப்பார். நீ செய்யக்கூடிய செயல்களும் எப்போது மற்றவர்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் வகையில் இருந்துவிட்டாலே அதன் மூலமாக உன் வாழ்க்கை அழகானதாய் மாறிவிடும் என் செல்லமே. பிரச்சனைகள் எப்போதுமே எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்யும். ஒரு நாள் அது அதிபயங்கரமாக இருக்கும், ஒரு நாள் ஒன்றுமில்லாமலே போய்விடும். இதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் தேவையில்லாமல் கவலைப்பட மாட்டாய்தானே. எல்லார் வாழ்விலும் வருவது போல்தான் உன் வாழ்க்கையிலும் ஒரு சில பிரச்சனைகள் வருகிறது. எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. மற்றவர்கள் பயப்படும்படி நீ வாழ வேண்டும் என யோசிக்க வேண்டாம். மற்றவர்கள் பயப்படும்படி வாழ்வது வாழ்க்கை கிடையாது. மற்றவர்களுக்கு பயன்படும்படி வாழ்வதுதான் வாழ்க்கை. எல்லோரிடமும் அன்பு கொண்டு அமைதியாக உன் வாழ்க்கையை நிம்மதியாக நீ வாழ ஆரம்பித்தால் நிச்சயமாக உனக்கு தேவையான விஷயங்களை நானே ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டு வந்து கொடுப்பேன். உன் ஆசைகள் எல்லாம் நிராசைகளாக மாறிவிட்டதே என கவலை கொள்ளாதே என் செல்லமே. அத்தனையும் உனக்கு அப்படியே நிறைவேற்றி கொடுப்பதற்கான வேலைகளை நான் இன்னும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் விருப்பங்களை நிறைவேற்றுவேன் என்று சொன்னபடிதான் இப்போது உனக்கான நேரத்தை உருவாக்கியுள்ளேன். இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ என்னிடம் எதிர்பார்த்த உனது வேண்டுதல்களை எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். உன் ஆசைகளும் கனவுகளும் எதிர்பார்ப்பும் ஏக்கமும் எல்லாமே நான் அறிவேன் தானே. பிறகு எதற்காக கவலை கொள்கிறாய்? ஒரு அம்மாவாக நான் இருந்து உன் விருப்பங்களை அப்படியே உன் வாழ்வில் அரங்கேற்றத்தான் போகிறேன். சற்றும் கவலை கொள்ளாதே.
அடுத்தவரின் மன எண்ணத்தை புரிந்து கொள்ளாமல் தன் சுயநலத்திற்காக உன்னை பற்றி அவதூறு பேசிய வேண்டியவர்களை எல்லாம் நீ யோசிக்கவே வேண்டாம். அவர்கள் செய்வது தவறு என்பதை அவர்கள் வாழ்க்கையிலேயே போய் நான் அவர்களுக்கு உணர்த்தத்தான் போகிறேன். மற்றவர்கள் உன்னை நிராகரிப்பு செய்கிறார்களே என மனக்கலக்கம் கொள்ளாதே என் செல்லமே. எப்போதுமே ஜெயிக்கப் போகிறவன் வாழ்வில் முதலில் நிராகரிப்புகள் தான் வரும். அப்படித்தான் இப்போது நீயும் பல நிராகரிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறாய். யார் உன்னை என்ன சொன்னாலும் வருத்தப்படாதே. உன் வாழ்வில் நீ ஜெயிக்கும்படி உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன். உன்னுடைய செயல் தவறாய் இருக்கிறது என நீ நினைத்தால் அதற்காக வருந்தலாமே தவிர மற்றவர்கள் எதையோ ஒன்றை பார்த்து குறை சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நீ வருந்தவே கூடாது. ஏனெனில் மற்றவர்கள் எல்லாரும் சொல்வது அப்படியே உண்மையாக இருக்குமா என்ன? அதே போல நீ செய்த தவறை சுட்டி காட்டக்கூடிய அளவிற்கு அவர்கள் அவ்வளவு நல்லவர்களோ உத்தமர்களோ கிடையாது. உன்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியுமல்லவா? நீ செய்தது தவறு என உன் மனதிற்கு தோன்றியதே ஆனால் நிச்சயமாக அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய். உன் எண்ணங்கள் எப்போதுமே உனக்கு நல்வழியை காட்டும்படி நீ வழி நடத்து. உன் சிந்தனைகள் தவறான வழியில் போகும்படி விட்டுவிடாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இப்போது உனக்குள் வந்து விட்டதால் தான் உன் விருப்பங்களையெல்லாம் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நீ அதை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். எல்லாவற்றையும் இழந்து விட்டோமே என நினைத்து நீ வருத்தப்படும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். இன்னும் உனக்கு எதிர்காலம் என்ற ஒன்று இருக்கிறது. இன்னும் உன் வாழ்க்கை முடிந்து போகவில்லை அல்லவா? நீ இழந்ததை காட்டிலும் பல அருமையான அற்புதமான விஷயங்களை நான் உன் வாழ்க்கையில் உண்டாக்கி தருவேன். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. நீ இழந்தது எதுவும் நிரந்தரமானது கிடையாது. மீண்டும் அதை உன்னிடமே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் அன்பு பிள்ளையே, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? மனிதர்கள் எப்போதுமே உறவுகளோடு இருந்தார்களே ஆனால், அவர்களுக்கு உதவி செய்ய 4 பேர் இருந்தார்களே ஆனால், என் பார்வை மட்டும்தான் அவர்களை நோக்கி இருக்கும். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சரியான முறையில் நடக்கிறார்களா? சரியான முறையில் அருகில் இருக்கக்கூடிய உறவுகள் அவர்களை வழி நடத்துகிறார்களா என எனது பார்வையை மட்டும்தான் அவர்கள் மீது வைத்திருப்பேன். ஆனால் யார் ஒருவர் தன்னந்தனியாக உதவி செய்யவும் ஆள் இல்லாமல், அன்பாய் ஆறுதலாய் அரவணைக்கவும் யாருமில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வழித்துணையாய் நானே இருப்பேன். அப்படித்தான் இப்போது உன் வாழ்விலும் உன்னை நோக்கி நான் வந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவோ உறவுகள் இருந்தாலும் சரி, வசதிகள் இருந்தாலும் சரி, உன் மனதில் நிம்மதி இல்லை, உன் வாழ்க்கையில் சந்தோஷமில்லை என்று தெரிந்த பிறகும் இதே நிலையை இப்படியே தொடர விடமாட்டேன். நிச்சயமாக உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன். அடுத்தவர் மனம் புண்படும்படி மட்டும் பேசிவிடாதே என் செல்லமே. நீ என்ன செய்தாலும் அது உனக்கு திரும்ப கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா? அதனால்தான் சொல்கிறேன். இன்று மற்றவர் மனம் காயப்படும்படி நீ எதையாவது பேசிவிட்டால் நாளை அதே வார்த்தைகள் உன்னை சுடும்படி உன்னை நோக்கி வரும். எதையும் தவறாக செய்துவிடாமல் சின்ன சின்ன மகிழ்ச்சிகரமான நல்ல நிகழ்வுகளை அனுபவித்து உன் வாழ்க்கையை வாழப்பார். நிம்மதி எப்போதும் உனக்கு நிரந்தரமாக இருக்கும்படி உன் வராகி அம்மா நானே உனக்கு துணை இருப்பேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.